ஸ்டார்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் குப்த கோட்ல லாஜிக்ல ஸ்டார்ட் பண்ணுங்க. லாஜிக் ஃபர்ஸ்ட் போடுங்க. என்ன லாஜிக் நீங்க யூஸ் பண்ணி இந்த ப்ரோக்ராம் வந்து கிராக் டவுன் பண்ணுங்க? ஃபர்ஸ்ட் லாஜிக் வந்து கொடுத்த நம்பரை வந்து 0 வர வரைக்கும் 0 கூட பெருசா சின்னதான் ஃபர்ஸ்ட் செக் பண்ணுவோம் சார். சரி, டெஸ்ட் கேஸ். ஓகே, ரைட். 0 கூட பெருசா சின்ன செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் லாஜிக். செகண்ட் வந்து 0 வர வரைக்கும் மல்டிபிளிகேஷன்ங்கிறது கரெக்ட். மல்டிபிளிகேஷன் நமக்கு தேவை. அடுத்து இன்னொரு ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம இதுல கொஞ்சம் யோசிக்கணும். நான் சொன்ன மாதிரி நார்மல் சொல்லுங்க. அதுல இருந்து இப்ப ஒரு 5A கொடுக்குறோம்னா ஃபர்ஸ்ட் 5 மல்டிப்ளை பண்ணலாம். கரெக்ட். நீங்க டைரக்டா ப்ரோக்ராம் யோசிக்கிறீங்க. அங்கதான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம் ஓகே, சின்ன ப்ரோக்ராம். போக போக நீங்க டைரக்டா ப்ரோக்ராம் யோசிச்சீங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டக் ஆகி நின்றுவோம். நீங்க சொல்றது எல்லாமே வந்துட்டு எப்படி லூப் யூஸ் பண்ணணும், எப்படி அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க, ரைட்டா? அதாவது நீங்க வந்து அந்த அடுத்த நம்பர் ஜென்ரேட் பண்றதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க. நம்பர் ஜென்ரேட் பண்றதை பத்தி நம்ம அப்புறம் பார்த்துப்போம். ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க லாஜிக்கலா என்ன பண்ணணும், நான் உங்களுக்கு இந்த ப்ரோக்ராமும் நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நீங்க ஸ்டாப் பண்ணுங்க. ஓகேங்களா? அடுத்த ப்ரோக்ராம்ல அந்த வே ஆஃப் திங்கிங்க நீங்க கொஞ்சம் மாத்தணும். ஓகே சார், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்களேன். நான் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு சொல்றேன் உங்களுக்கு. இந்த ப்ரோக்ராம் சொல்றேன். ஓகே சார். ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? நீங்க ஷேர் பண்றத பண்ணிட்டேன் சார். சோ இப்ப என்னன்னா, நீங்க யோசிக்கிற மாதிரி நம்பர்ஸை ஜென்ரேட் பண்றது அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் வந்துட்டு எந்த விதத்துலயும் பிரச்சனையே கிடையாது. ஆனா முதல்ல நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ப்ரோக்ராம ப்ராப்பரா அவுட்புட் வர்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, லாஜிக்கை பிரேக் டவுன் பண்றது, ஆர் இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. ஓகேங்களா? சோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது என்ன சொல்றேன் கேட்டீங்கன்னா, நம்ம வந்து மேத்தமேட்டிக்கலா போடும்போது நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் அப்படியே நீங்க 5 into 4 into 3 into 2 into 1 போட்டு அவுட்புட் கொண்டு வந்துடலாம். அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா இது நீங்க போடும்போது ஆஸ் யூ செட் நமக்கு என்னென்ன சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிட்ட கையில இருக்கக்கூடியது ஒரே ஒரு இன்புட் வேல்யூ மட்டும்தான். மற்ற வேல்யூஸ் எல்லாம் நம்ம கையில இல்லை. ஓகேங்களா? சரி, அப்படியே கையில இல்லைனாலும் அது அப்புறம் யோசிச்சுக்கலாம். முதல்ல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது மொத்தத்தையும் ஒரே நேரத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது என்ன சிக்கல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி எல்லா நேரத்திலையும் எல்லா நம்பருக்கும் 120 மட்டும்தான் அவுட்புட்டா வரும். அப்படி வரக்கூடாது அப்படின்னா இதை நான் லாஜிக்கலா மேத்தமெட்டிக்கலா பிரேக் டவுன் பண்ணணும். எப்படி பிரேக் டவுன் பண்ண போறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, 5 into 4. ஓகேங்களா? சோ 5 into 4 ஃபர்ஸ்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் பண்ணல, 5 into 4 பண்றேன். சோ 5 into 4 பண்ணா எனக்கு வரக்கூடிய அவுட்புட் வந்து பாத்தீங்கன்னா 20. கரெக்டுங்களா? சோ அடுத்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 20 தான் நான் வந்து ஆமா நான் வந்து என்ன பண்ண மாட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைரக்டா மொத்தமா மல்டிபிளிகேஷன் பண்ணாம ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரேக் டவுன் பண்ணும். ஓகேங்களா? சோ பிரேக் டவுன் பண்ணும்போது 20 into 3 which is equal to 60 அப்படின்னு பண்ணுவேன். அடுத்தது 60 into 2 அப்படின்னு போடுறேன். அது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா அது 120 வரும். ஃபைனலா 120 into 1 போடுவீங்க. அது வந்து ஓகேங்களா? சோ அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா 120 வரும். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா we have followed a fashion. ஒரு ஃபேஷன் நம்ம ஃபாலோ பண்ணிருக்கோம். என்ன ஃபேஷன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஃபர்ஸ்ட் 2 நம்பரை மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு ஒரு அவுட்புட் வருது. ஓகேங்களா? அந்த அவுட்புட்டை என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த மல்டிபிளிகேஷன் ப்ராசஸ்ல இன்புட்டா பயன்படுத்துறேன். அதுதான் ரொம்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம். முதல் ப்ராசஸ்ல எனக்கு 20ங்கிறது அவுட்புட்டா வருது. அந்த 20 ரெண்டாவது ப்ராசஸ். ஓகேங்களா? அதே மாதிரி அடுத்த 60 வருது. இந்த 60 நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்ல வந்துட்டு 60 into 2 வந்துட்டு 120 அப்படிங்கிறது கொண்டு வரேன். அப்போ which means that போன ஸ்டெப்போட அவுட்புட்டை இந்த ஸ்டெப்ல வந்துட்டு நான் இன்புட்டா வந்துட்டு யூஸ் பண்றேன். அதே மாதிரி லாஸ்டா வந்து இந்த அவுட்புட்டையும் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஸ்டெப்புக்கு இன்புட்டா பயன்படுத்துறேன். அப்போ நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன ஆபரேஷனோட அவுட்புட்டா வந்த வேல்யூவை திருப்பி அடுத்த ஆபரேஷனுக்கு இன்புட்டா பயன்படுத்த பழகுனீங்கன்னா, ஒரு யூசர் என்ன இன்புட் கொடுத்தாலும் அந்த இன்புட்டுக்கு உங்களால ஃபேக்டோரியல்ல பிரச்சனை இல்லாம கண்டுபிடிக்க முடியும். நீங்க அட்ட ஸ்டெப்ல ஒரே நேரத்தில் மல்டிபிளிகேஷன் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஏன் பண்ண முடியாதுன்னா, நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாவே நீங்க யோசிச்சீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி 5 மட்டும் தான் நம்ம கையில இருக்கு. அதுக்கப்புறம் 4, 3, 2, 1. ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ணா ஜெனரேட் பண்ணா நம்ம தான் உருவாக்கவே செய்யணும். அப்படி உருவாக்கி மல்டிப்ளை பண்ணும்போது பண்றதுங்கிறது சாத்தியப்படாது.
ப்ரோக்ராமிங்கை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ப்ரோக்ராமரா திங்க் பண்ணும்போது முதல்ல நீங்க பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்னன்னா, இந்த ஃபேக்டரியல் ப்ரோக்ராம்ல எப்படி நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு பண்ண போறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம இதுல இன்னொரு கவனிச்சு பாத்தீங்கன்னா, எல்லா ஸ்டெப்லயுமே இந்த 3 ஸ்டெப்லயுமே கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா, போன ப்ராசஸ்ல வந்த அவுட்புட்டை இந்த ப்ராசஸ்ல இன்புட்டா பயன்படுத்திருக்கோம். ஆனா இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா டைரக்டா 5x4 போட்டோம். இதுவுமே நமக்கு சாத்தியம் கிடையாது. ஒரே நேரத்தில் நம்மள்ட்ட 5, 4 ரெண்டுமே கையில இருக்காது. ஒரு ப்ரோக்ராமரா யோசிங்க. ஓகேங்களா? நீங்க லூப்பை பத்தி அப்புறம் யோசிச்சுக்கலாம். ஒரு ப்ரோக்ராமரா யோசிச்சீங்கன்னா என்கிட்ட ஒரே நேரத்துல 5, 4 ரெண்டுமே கையில இருக்காது. ஃபர்ஸ்ட் 5 இருக்கும், அப்புறம் தான் என்கிட்ட 4 இருக்கும், அடுத்த ஸ்டெப்ல தான் எனக்கு 4 இருக்கும். கரெக்டுங்களா? சோ அப்போ இந்த ஸ்டெப்புமே சாத்தியப்படாது அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 5 இல்ல 4 இந்த ஏதாவது ஒரு நம்பரை நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கையில இருக்கிற 5 தானால 5 எடுத்துப்போம். ஓகேங்களா? இந்த 5 வந்துட்டு நீங்க எந்த நம்பரோட மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு திருப்பி 5 கிடைக்கும்? சொல்லுங்க. 1. சூப்பர், அவ்வளவுதான். அப்ப என்ன பண்ண அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்துட்டு 5x1 போட்டீங்கன்னா சோ அது வந்து கரெக்டா இருக்கும். அப்ப வந்து 5x1 அப்படின்னு போட்டீங்கன்னா நம்ம எந்த ஃபேஷன் ஃபாலோ பண்ணமோ அந்த ஃபேஷன்ல நம்ம அப்படியே வந்து ஸ்டிக் ஆகிக்கலாம். அதாவது which means that நான் வந்து எப்படி வந்துட்டு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வந்துட்டு எல்லா ப்ராசஸ்லயும் எல்லா மல்டிபிளிகேஷன்லயும் போன ஸ்டெப்போட அவுட்புட்டை இந்த ஸ்டெப்ல இன்புட்டா பயன்படுத்தணும். அதே மாதிரி இந்த ஸ்டெப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 5x1 5 வந்ததுக்கு அப்புறம் இந்த 5 இந்த அவுட்புட்டா வந்த 5 அடுத்த ஸ்டெப்புக்கு நான் வந்து இன்புட்டா பயன்படுத்துறேன். கரெக்டுங்களா? ஓகேவா? சோ இதுதான் இதோட லாஜிக். நீங்க லாஜிக்கலா பார்க்கும்போது நம்ம கையில ஒரு டைம்ல வந்துட்டு ஒரு நம்பர் தான் இருக்கும். இன்னொரு நம்பருங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேற ஏதாவது வேரியபிள ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இப்ப 5ங்கிறது எடுத்துக்கிறோம் அப்படின்னா அந்த 5ங்கிறது 4, 3, 2, 1 மாறணும் அப்படின்னா அது 4, 3, 2, 1 மாறுறதுக்கு முன்னாடி அது அந்த ப்ரீவியஸ் நம்பரோட எந்த மல்டிப்ளை பண்ண அந்த அவுட்புட்டும் நம்ம கையில இருக்கு. சோ அந்த விஷயம் இதுதான் லாஜிக். சோ இப்ப இந்த லாஜிக் நான் சொல்லும் போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு டைம்ல ஒரு நம்பர் எடுத்து இன்னொரு நம்பருக்கு மல்டிப்ளை பண்ணி ஒரு அவுட்புட் எடுத்துக்கோங்க. அந்த அவுட்புட்டை அடுத்த ஆபரேஷனுக்கு இன்புட்டா பயன்படுத்திக்கோங்க. இதுதான் ஃபேக்டரியல் லாஜிக். ஓகேவா? சோ ஒரு நம்பரை சோ இப்படி எழுதிக்கலாம். நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஒரு நம்பரை இன்னொரு நம்பரோட மல்டிப்ளை பண்ணி ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் வித் 1லே போட்டுக்கலாம். ஓகேங்களா? சோ ஒரு நம்பரை வந்துட்டு 1ஓட மல்டிப்ளை பண்ணி போட்டுக்கலாம். 1ஓட மல்டிப்ளை பண்ணி அந்த அவுட்புட்டை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்புட்டா பயன்படுத்துங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்புட்டா யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ இந்த லாஜிக்கல் பிரேக் டவுன் நீங்க பண்ணும்போதுதான் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா உங்களால வந்து லாஸ்ட் ஸ்டெப் வரைக்கும் போக முடியும். நீங்க எடுத்தோன்னே நம்ம இப்ப எல்லாரோட பிரச்சனையுமே தான். நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எடுத்தோடனே ப்ரோக்ராம் மைண்ட்ல வச்சுக்காங்க. அவங்களுக்கு தெரிஞ்சு இஃப் கண்டிஷன், ஃபார் லூப், வேரியபிள் அதெல்லாம் வந்துட்டு யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி நீங்க அங்க போக வேண்டாம். நீங்க ஃபர்ஸ்ட் வந்து ப்ரோக்ராமரா திங்க் பண்றது ரொம்ப பேசிக்கான விஷயமே இந்த லாஜிக் பில்டிங். ஓகேங்களா? சோ அப்போ ஃபர்ஸ்ட் இன்புட்டை வந்துட்டு ஒன்னா மல்டிப்ளை பண்ணி அந்த அவுட்புட்டை நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு இன்புட்டா யூஸ் பண்ணுங்க. ஆப்வியஸா வந்துட்டு நம்ம பண்ண போறது என்னன்னா, ப்ராசஸ் வந்து மல்டிபிளிகேஷன் தான். அதுல ஒன்றும் பெரிய கம்பல்சரிலாம் கிடையாது. சோ மல்டிபிளிகேஷன் தான் பண்ண போறோம் லாஜிக்கலா. ஓகேங்களா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இப்போ இதுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரெசிபி எழுது. சோ இந்த ரெசிபி எழுதும்போது இப்ப நான் சொன்னதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா, இப்ப நம்ம ஒண்ணும் இல்லை, இங்க பண்ணதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன பண்ணிருக்கோமோ அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதணும். ஓகேங்களா? சோ அப்படி எழுதும் போது ஸ்டெப் 1 நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப் 1 இன்புட் வாங்கணும். இது டிஃபால்ட் உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? சோ இன்புட் வாங்கணும். அடுத்தது ஸ்டெப் 2 வாங்கின இன்புட்டை ஃபர்ஸ்ட் 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? சோ வாங்கின இன்புட்டை 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். ஆக்சுவலா நம்ம லாஜிக்லயே கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிருவோம். அது என்ன கொஞ்சம் ரெசிபில சிம்பிளா எழுதும் போது நமக்கு ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் பிரேக் டவுன் ஆகிட்டே வரும். ஓகேங்களா? சோ வாங்கின இன்புட்டை 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேங்களா? ரெண்டாவது ஸ்டெப். அடுத்தது ஸ்டெப் 3 வரும்போது இங்க என்ன பண்ணுங்க அப்படின்னு போன மல்டிபிளிகேஷனோட அவுட்புட்டை எடுத்து, ஓகேங்களா, மைனஸ்லாம் நீங்க யோசிக்க வேண்டாம், சிம்பிளா எழுதிக்க பாத்துக்கலாம். போன மல்டிபிளிகேஷனோட அவுட்புட்டை எடுத்து இன்புட்டோட, ஓகேங்களா, இன்புட்டோட அடுத்த நம்பர் என்ன சொல்றது, 5க்கு அப்புறம் 4 நான் கணக்கு வச்சுக்கிறேங்க. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுற மாதிரி ஓகேங்களா? சோ போன மல்டிபிளிகேஷன் அவுட்புட்டை எடுத்து இன்புட்டோட நெக்ஸ்ட் நம்பரை ஜெனரேட் பண்ணி, அதாவது கீழே இருக்க நம்பரை நெக்ஸ்ட் நம்பரை ஜெனரேட் பண்ணி
மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா? இந்த வார்த்தைக்கு ரொம்ப அர்த்தம் இருக்கு. ஏன் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்றேன்னா, நம்ம கையில அது கிடையாது. நான் அடுத்த இன்கிரீடியன்ஸ் பிரேக் டவுன் பண்ணும்போது நான் ஏன் அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியமா யூஸ் பண்ணுங்கிறது உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? சோ போன மல்டிபிளிகேஷனோட அவுட்புட்டை எடுத்து இன்புட்டோட நெக்ஸ்ட் நம்பரை ஜென்ரேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். ஓகேங்களா? சோ அப்போ உங்களுக்கு புரியும். விச் மீன்ஸ் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் 5x1 பண்ணிட்டேன், அடுத்தது 5ங்கிறது என்கிட்ட அவுட்புட்டா கையில இருக்கு, ஆனா இந்த 4ங்கிறது என்கிட்ட கையில இல்ல. அப்ப அந்த 4 ஜெனரேட் பண்ணி அதுக்கப்புறமா நான் வந்து மல்டிப்ளை பண்றேன் அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு புரியுதுங்களா? யா. சோ அப்ப இதுதான் வந்து ஸ்டெப் 3 லெவல். அடுத்தது ஸ்டெப் 4 வந்துட்டு போன ப்ராசஸ், அதாவது போன ஸ்டெப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 வரைக்கும், அதாவது லாஸ்டா 1, ஏன்னா 0ல பண்றீங்கன்னா எல்லாம் 0 ஆயிடும். சோ போன ஸ்டெப் ஆமா அந்த ஜெனரேட் பண்ண நம்பர் 1 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இது ரொம்ப ரஃபா தான் இருக்கும். ஆனா இதுல இருந்து நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா வந்துட்டு ஒரு எப்படி சொல்றது, அந்த சாம்பிள் கோட் வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா? இப்ப வந்து இந்த 4 ஸ்டெப் தான். இன்புட்டை வாங்கின இன்புட்டை 1ஓட மல்டிப்ளை பண்ணணும். 4வது ஸ்டெப் வந்து போன மல்டிபிளிகேஷன்ல வந்த அவுட்புட்டை எடுத்து இன்புட்டோட நெக்ஸ்ட் நம்பரை ஜெனரேட் பண்ணி மல்டிப்ளை பண்ணணும். சோ இப்ப இந்த ஸ்டெப் 3 வந்து 1 வர வரைக்கும், அதாவது அந்த ஜெனரேட் பண்ண நம்பர்ஸ் வந்து 5 அப்புறம் 4 3 2 1 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணி நீங்க வந்து ப்ரொசீட் பண்ணி கொண்டு. ஓகேங்களா? சோ இதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய 4 ஸ்டெப்ஸ். இப்போ வழக்கம் போல நம்ம அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கிரீடியன்ஸ் போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்கிரீடியன்ஸ் போகும்போது இதுல என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டெப் 1 ஒன்னா போடுவோம். ஓகே. சோ ஸ்டெப் 1ல வந்து ஆப்வியஸா நமக்கு என்ன தேவை அப்படின்னா, ஒரு வேரியபிள் தேவை. கரெக்டுங்களா? சோ ஒரு வேரியபிள் தேவை. அந்த வேரியபிள் வந்து பாத்தீங்கன்னா இன்புட் அப்படின்னு சொல்லிட்டு தேவை. ரைட்டா? அடுத்தது ஸ்டெப் 2 போகும்போது நீங்க என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா கவனிங்க, வாங்கின இன்புட்டை 1ஓட மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்றேன். பட் இது ஒண்ணுமே என்கிட்ட கிடையாது. கரெக்டா? இது ஒண்ணுமே என்கிட்ட கிடையாது. அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணும். ஓகேங்களா? சோ அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேரியபிள் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணி வேரியபிள் வந்துட்டு நீங்க வந்து ஒரு ஏதோ ஏபிசி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு அதை வந்து இனிஷியலா டிக்ளேர் பண்ணும்போது நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா C=1 போட்டலாம். டிஃபால்ட்டா நம்ம எல்லா நம்பரையும் ஃபர்ஸ்ட் 1 கூட தான் மல்டிப்ளை பண்ண போறோம். இது ஃபிக்ஸட். ஓகேங்களா? சோ அதனால டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிள் வந்துட்டு 1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டோம். ஓகேங்களா? அதோட என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு ஸ்டெப் என்ன பண்ணிருக்கோம், 1ஓட மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிருக்கோம். சோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மல்டிபிளிகேஷன் ஆபரேஷன் நீங்க யூஸ் பண்ணணும். மல்டிபிளிகேஷன் ஆபரேஷனையும் நீங்க இங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? யா. சோ மல்டிபிளிகேஷன் ஆபரேஷன் யூஸ் பண்ணணும். அடுத்தது ஸ்டெப் 3 வரும்போது நல்லா கவனிச்சு பாருங்க. இதுல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஸ்டெப் 3 அண்ட் ஸ்டெப் 4 வந்து சேர்த்து நீங்க பார்க்கணும். என்ன காரணம்னா, ஸ்டெப் 4 எழுதும் போது என்ன எழுதிருக்கேன்னா, போன ஸ்டெப் 1 வர வரைக்கும் கண்டினியூ பண்ணுங்க. போன ஸ்டெப்ல 1 வரும். ஆமா. ஸ்டெப் 3 தான் நம்ம திருப்பி பண்ண போறோம். கரெக்ட்டுங்களா? சோ அப்போ இந்த கண்டினியூங்கிற ஒரு வார்த்தை, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜெனரேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை. அதாவது ஆமா, ஒரு விஷயத்த நான் வந்து திருப்பி செய்யணும். ஓகேங்களா? whenever I need something to be repeated, என்ன சொல்றது, until a specific number or specific stage அப்படின்னா, நான் அந்த ஒரு விஷயத்தை திருப்பி செய்யணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பா என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூப்னு ஒரு கான்செப்ட் யூஸ் பண்றோம். லூப் உங்களுக்கு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க. கரெக்ட்டுங்களா? சோ லூப்ங்கிற ஒரு கான்செப்ட். சூப்பர். சோ இப்ப லூப்ங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணும்போது நமக்கு அடுத்த கேள்வி வரும். என்ன வரும்னா, வைல் லூப் யூஸ் பண்றதா, ஃபார் லூப் யூஸ் பண்றேன். வைல் லூப்னு ஒண்ணு இருக்கு, ஃபார் லூப்னு ஒண்ணு இருக்கு. நான் எந்த லூப் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இந்த இடத்துல என்ன சொல்லிட்டேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஜெனரேட்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லியிருக்கேன். ஜெனரேட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, 5 மட்டும் தான் என் கையில இருக்கு, அடுத்து 4 3 2 1ங்கிற வேல்யூஸ் வந்து நான் உருவாக்கி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது, எப்பெல்லாம் உங்களுக்கு வந்துட்டு ரிப்பீட்டேட்டிவா ஒரு ப்ராசஸ் திருப்பி பண்ணணும், அந்த ப்ராசஸ் பண்றதுக்கு தேவையான இன்புட்டே நீங்க ஜெனரேட் பண்ணணும் அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போதுல நீங்க கண்ணை மூடிட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஏன் வைல் லூப் யூஸ் பண்ணக்கூடாதா? வைல் லூப்ல வந்து நம்ம வந்து மேல கண்டிஷன் போடுவோம், கீழே திருப்பி நம்ம வந்து I++ ஏதாவது போடலாம். கரெக்ட் தான், தப்பு இல்லை. ஆனா ஃபார் லூப் நீங்க வைல் லூப்ல போட்டீங்கன்னா அது 2 ஸ்டெப்பா நடக்கும். ஓகேங்களா? சோ உதாரணத்துக்கு வைல் லூப்ல நீங்க வந்துட்டு வைல் லூப் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார். ஓகே. சோ கண்டிஷன் கொடுத்துட்டு மேல கண்டிஷன் கொடுத்துட்டு ஐட்ரேஷன் பண்றதா இருந்தா நீங்க உள்ள பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஆனா என்ன ஆகும்னா வந்துட்டு அது 2 ஸ்டெப்பா நடக்கும். வைல் லூப்ல வந்து 2 ஸ்டெப்பா நடக்கும். ஃபார் லூப்ல இது 2 சேர்ந்து ஒரே ஸ்டெப்ல நடக்குது. ஃபார் லூப் நீங்க யூஸ் பண்ணும்போது ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து லூப்பும் நடக்கும், அதே நேரத்துல அடுத்த நம்பர் ஜெனரேட் பண்ணணும்னா அந்த ப்ராசஸ் சேர்ந்து ஒரே நேரத்தில் நடந்ததுனால நம்ம கண்ணை முடிச்சுட்டு என்ன பண்ணிடலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபார் லூப்பை யூஸ் பண்ணிடலாம். சோ அப்ப இங்க வந்து லூப்னு போட்டுருங்க.
இந்த லூப்ல வந்துட்டு ஃபார்னு சொல்லிட்டு போட்டுருங்க. ரைட்டா? சோ இப்போ அடுத்தது வந்து இப்ப என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லூப்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இந்த லூப்புக்கு போகும்போது 3 விஷயங்கள் நீங்க முடிவு பண்ணணும். எங்க ஸ்டார்ட் பண்ணணும், இந்த லூப் எங்க ஸ்டார்ட் பண்ணணும், அடுத்தது எங்க ஸ்டாப் பண்ணணும். எக்ஸாக்டா, சூப்பர். அடுத்தது இந்த லூப் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி போகும், இதுதான் நீங்க வந்து யோசிக்கணும். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு எப்படி போகும். ஆப்வியஸா நமக்கு தெரியும், ஸ்டார்ட் பண்ண வேண்டியது இன்புட் இருக்கு, நம்ம வாங்கின இன்புட்ல. அந்த இன்புட் வந்து 5 இருக்கலாம், 10 இருக்கலாம், ஏதாவது இருக்கலாம். கரெக்டுங்களா? சோ அந்த இன்புட்ல ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டு? சோ அந்த இன்புட்ல ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அடுத்தது வந்து ஸ்டாப் பண்றது வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன சொல்லிட்டேன்னா 1 வர வரைக்கும் தான் பண்ண சொல்லியிருக்கேன், வேண்டாம்னு சொல்லியிருக்கேன். சோ இப்போ 1 வர வரைக்கும் அப்படின்னு சொன்னதுனால ஆப்வியஸா முடிக்க வேண்டியது 1. நெக்ஸ்ட் ஸ்டெப் எப்படி போவீங்க, நீங்க ஆரம்பத்துல சொல்லுங்க மைனஸ் மைனஸ். ரைட்டுங்களா? சூப்பர். வாங்கின இன்புட்ல இருந்து அடுத்த நம்பர் எனக்கு எடுக்கும் போது -1. நெக்ஸ்ட் ஸ்டெப் -1. ஓகேங்களா? சோ இந்த 3 விஷயத்தை தான் நீங்க பண்ண போறீங்க. ஓகே, இப்போ இது ஓகே தான். இது எல்லாமே இப்ப கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம வந்து ஒரு அரைவ் ஆயிட்டோம். நம்ம கையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேரியபிள் இருக்கு, அப்புறம் சீன் ஒரு வேல்யூ இருக்கு, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு லூப் இருக்கு, மல்டிபிளிகேஷன் ஆபரேஷன் பண்றோம், எல்லாமே ஓகே. பட் இதுல நீங்க முக்கியமா இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்போ 2 நம்பரை நான் மல்டிப்ளை பண்றேன் இல்லையா, அந்த ஒரு நம்பர் வந்து எனக்கு ஃபார் லூப்ல இருந்து வரும், இன்னொரு நம்பர் வந்து இந்த சீங்கிற வேல்யூல இருந்து இருக்கும். ரைட்டா? அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல 5 வந்து எனக்கு வந்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபார் லூப்ல இருந்து எனக்கு வரும், 1 வந்து ஆல்ரெடி இருக்கு. சோ இப்போ இந்த 5ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி நான் திருப்பி எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவேன், 5ஐயும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணி நான் திருப்பி எந்த வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணுவேன், புது வேரியபிளா? ஆமாம் சார். புது வேரியபிள் யூஸ் பண்ணீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய சிக்கல் என்னன்னா, உங்களால ஏற்கனவே போன ப்ராசஸ்ல வந்த அவுட்புட்டை அடுத்த ப்ராசஸ்க்கு இன்புட்டா பயன்படுத்த முடியாது. சோ அப்ப என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்கதான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரி ஃபார்வர்டுன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட். அதாவது கேரி ஃபார்வர்ட்னா நான் வந்து இங்க லூப் யூஸ் பண்ண போறேன், ஆனா நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன ஸ்டெப்ல வந்த ஏதோ ஒரு வேல்யூவை நான் இந்த ஸ்டெப்புக்கு கொண்டு வரணும் அப்படிங்கும் போது நான் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கேரி ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவேன். சோ இந்த கேரி ஃபார்வர்ட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன ஸ்டெப்ல வந்த அவுட்புட்டோ ஏதோ ஒரு வேல்யூவோ திருப்பி இந்த ஸ்டெப்ல கொண்டு வரதுக்கு என்ன ஈஸியா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரைட் சைட் அண்ட் லெஃப்ட் சைட் யூஸ் த சேம் வேரியபிள். உதாரணத்துக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மள்ட்ட சீன் ஒன்று இருக்கு. இப்ப இந்த ஃபார் லூப்ல வந்து நமக்கு என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, ஐன்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கோம்னு வச்சுங்களேன். ஓகேங்களா? இப்போ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சி இன்டு ஐ விச் இஸ் ஈக்குவல் டு திருப்பி நீங்க சீனே போட்டுடலாம். அதாவது சீல, அதாவது நான் லெஃப்ட் சைட் அண்ட் ரைட் சைட் 2 சைட்லயுமே ஒரே வேரியபிளை யூஸ் பண்ணேன் அப்படின்னா என்னால அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு அந்த வேரியபிள்ல என்னால கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். இதை நோட் பண்ணிக்க, இதுக்கப்புறம் நிறைய ப்ரோக்ராம்ல இது வரும். ஓகேங்களா? யூஸ் சேம் வேரியபிள் ஆன் போத் சைட்ஸ். யூஸ் சேம் வேரியபிள் ஆன் போத் சைட்ஸ். ஓகே, சோ அதாவது என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, இந்த சி வந்து நான் வந்து லெஃப்ட் சைட்ல யூஸ் பண்ணிருக்கேன், ரைட் சைட்ல யூஸ் பண்ணிருக்கேன். இதை ப்ரோக்ராமேட்டிக்கலா எழுதும்போது நீங்க எப்படி எழுதுவீங்கன்னா, சி ஈக்குவல் டு சி இன்டு ஐ எழுதுவீங்க. ஓகேவா? சி ஈக்குவல் டு சி இன்டு ஐ அப்படின்னு எழுதுவீங்க. ரைட்டா? சோ ஆமா, இப்படி எழுதும்போது என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த சில வந்துட்டு அந்த நம்ம வந்து இப்ப 5 இன்டு 1 5னா அது திருப்பி சில இருக்கும். இப்ப இது எப்படி நடக்குது உங்களுக்கு புரியுதுங்களா? நான் உங்களுக்கு சொல்ற மாதிரி பிரேக் டவுன் பண்ணுறேன். புரியுது. ஓகே, சோ அப்ப சி ஈக்குவல் டு சி டைம் போது ஆட்டோமேட்டிக்கா அடுத்த வேல்யூஸ் வந்து உங்களுக்கு கையில வந்துட்டே இருக்கு. சோ இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா, இதை வந்து இந்த லூப்ல பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க ஃபேக்டரியல் ப்ரோக்ராம் வந்து ஒரு சக்சஸான ப்ரோக்ராமா வரும். ஓகேங்களா? சோ இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு லாஸ்டா வந்து நான் டேஸ்ட் சாம்பிள் போடுறேன், கோடு நீங்க போடுங்க, சாம்பிள் கோடு டேஸ்ட் சாம்பிள் வரைக்கும் நான் போடுறேன், கோட் நீங்க போடுங்க. ஓகேங்களா? சோ டேஸ்ட் சாம்பிள்ல ஆப்வியஸா நமக்கு தேவையானது என்னன்னா, வேர் இன்புட் ஈக்குவல் டு 5 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது இன்னொரு வேரியபிள் இருக்கு, அந்த வேரியபிளுக்கு வேற சி ஈக்குவல் டு 1 வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கண்ணை மூடிட்டு 3வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா லூப்புக்கு போயிட்டோம். லூப்ல போகும்போது நம்ம முக்கியமா 3 விஷயம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து எந்த இன்புட் நம்ம வாங்கணுமோ அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ரைட்டா? ஆமா, இன்புட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அடுத்தது பாத்தீங்கன்னா இது 1 வரைக்கும் கொண்டு போகணும். கரெக்டா? 1 வரைக்கும் கொண்டு போகணும். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா -1 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இதுதான் பண்ணிருப்பீங்க. இப்ப ஃபார் லூப்புங்கும் போது நமக்கு திருப்பி 4 3 2 அப்படிங்கிற வேல்யூஸ் நம்ம ஜென்ரேட் பண்றதுனால அந்த வேல்யூஸை ஸ்டோர் பண்றதுக்கு நமக்கு ஒரு வேரியபிள் தேவை. அந்த வேரியபிள் நம்ம எப்பவுமே ஃபார் லூப் டிக்ளரேஷன்ல ஆரம்பிப்போம். வேர்
ஐ ஈக்குவல் டு ஏன் அப்படி ஆரம்பிக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஐங்கிற வேரியபிள் வந்து ஃபார் லூப் ஜென்ரேட் பண்ணக்கூடிய புது வேல்யூஸை திருப்பி திருப்பி கொண்டு போய் அந்த ஐல ஸ்டோர் பண்ணோம். நம்ம எப்படி வேணா யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? சோ அப்ப ஐ ஈக்குவல் டு இன்புட் ஐ கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 1, ஓகேங்களா? சோ ஐ கிரேட்டர் தேன் 1. அதுக்கப்புறம் இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஐ மைனஸ் மைனஸ்னு போட்டுருவீங்க, ரைட்டா? சோ இந்த இடத்துல வந்துட்டு ஐ மைனஸ் மைனஸ், ரைட்டா? சோ இப்படிதான் ஃபார் லூப் போடுவீங்க. இப்படி போட்டதுக்கு அப்புறம் உள்ள வருவீங்க. உள்ள வந்ததுக்கு அப்புறம் இந்த உள்ள வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஆல்ரெடி சொல்லியாச்சு என்ன பண்ணணும்னு. இதுதான் ஆபரேஷன் சி ஈக்குவல் டு சி இன்டூ ஐ. ஏன்னா அந்த சிங்கிற வேல்யூ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணும் அப்படிங்கறதுனால சி ஈக்குவல் டு சி இன்டூ ஐ. சோ சி ஈக்குவல் டு சி இன்டூ ஐன்னு அவ்வளவுதான். சோ இப்ப கடைசியா வந்து நீங்க இந்த சியை பிரிண்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபேக்டோரியல் வேல்யூ கிடைச்சிடும். கரெக்டுங்களா? ரைட்டா? சோ இப்போ நீங்க ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஆனா எடுத்தாலும் ஃபார்முலா பத்தி யோசிக்காது. எடுத்தாலும் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க. நமக்கு வந்து இந்த முக்கியமான விஷயம் ஃபேக்டோரியல்ல பசங்க ஸ்டக்கார விஷயமே இந்த ஏரியா தான். இந்த கேரி ஃபார்வர்ட் விஷயம் தான். இந்த கேரி ஃபார்வர்ட் நம்ம எப்படி கண்டுபிடிச்சோம்? லாஜிக்லயே நம்ம கண்டுபிடிச்சோம். லாஜிக்லயே நம்ம என்ன சொல்லிட்டோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, போன ப்ராசஸோட அவுட்புட் இந்த ப்ராசஸ் இன்புட்டா யூஸ் பண்ணுவேன்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் கேரி ஃபார்வர்ட் பண்றதுக்கான இந்த ஃபார்முலா, அதாவது வந்து யூசிங் சேம் வேரியபிள் அந்த போத் சைடுங்கிறது வந்து ஆப்வியஸா உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். சில பசங்களுக்கு தெரியாது. பட் ஒரு தடவை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் லைஃப் லாங் வந்து இது மறக்காது. ஓகேங்களா? சோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா, இந்த கோட் எடுத்து நீங்க பைத்தான் ஜாவா ஸ்கிரிப்ட்ல போட்டு எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுங்க. நான் ஸ்டாப் பண்றேன். ஓகேவா? ஸ்டாப் பண்ணுவோம். நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிடுங்க. நீங்க வீடியோ ஆன் பண்ணீங்கன்னா நெட் ரொம்ப இழுக்கும். நீங்க வீடியோ ஆஃப் பண்ணிட்டு நீங்க ப்ரோக்ராம் மட்டும் போதும். ஸ்கிரீன் ஷேர் பண்ணி ப்ரோக்ராம் மட்டும் போதும். ஆன்லைன் கம்பைலர் கூட மல்டிபிள் லாங்குவேஜஸ் டக்குன்னு போட்டுடலாம். ஒன் கம்பைலர்னு ஒன்று அது போடுங்க. ஒன் கம்பைலர்னு ஒன்று இருக்கும். எனக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ்ல போறேன் சார். ரைட், தாராளமா.
வேரியபிள் டிக்ளரேஷனுக்கு ஜாவா ஸ்கிரிப்ட்ல நீங்க வந்து அங்க நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. அதாவது நீங்க ஸ்கிரிப்ட்ல போடுறதும் இதையும் கன்ஃபியூஸ் பண்ண கூடாது. அது வந்து டாக்ஸ், ஸ்கிரிப்ட் டாக்ஸ். ஓகேங்களா? இங்க நீங்க வேரியபிள் டிக்ளேர் பண்ணும்போது வேர்னு போட்டாலே போதும். மேல என்டர் த நம்பர் ஈக்குவல் டு 5 போடுறதுக்கு பதிலாக வேர்னு நீங்க போடும். எரர் பாருங்க, அன்எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர். அதாவது நீங்க வந்து இப்ப வேரியபிள் டிக்ளரேஷன்ல ஸ்பேஸ்லாம் இங்க விட முடியாது. ஸ்கிரிப்ட்ல போடுறது வேற. ஓகேங்களா? நம்ம அதுல வந்து ஸ்கிரிப்ட்ல வந்து டேகா போடுவோம். வேர்னு போட்டு வேரியபிள் போட்டுங்க. இன்புட் வேர் இன்புட். இங்க பாருங்க, திருப்பி எரர் வருது பாருங்க. இதை நோட் பண்ணிக்க ஒரு நிமிஷம் இருங்க. அன்எக்ஸ்பெக்டட் டோக்கன் ஈக்குவல் டு வருதா? ஏன் வருது? இந்த வேர் ஈக்குவல் டு 5 என்னன்னா நீங்க வந்து வேரியபிள் ஒன்று யூஸ் பண்ணாம நீங்க ட்ரை பண்றீங்க, அதனால வருது. இதெல்லாம் நோட் பண்ணி எரர்ல நோட் பண்ணிங்க. ஓகேங்களா? அது அந்த எக்ஸல் ஷீட்ல போட்டுங்க. திருப்பி இதுல பாருங்க, அன்எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர் ஐன்னு வருது. ஓகேங்களா? சோ அன்எக்ஸ்பெக்டட் ஐடென்டிஃபையர் என்ன சொல்றீங்க? நீங்க வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்டிகிரேட் டேட்டா டைப் ஜாவா ஸ்கிரிப்ட்ல கிடையாது. அங்கே வேற அங்கே வேற. ஐ மைனஸ் பிளஸ் மாத்திட்டீங்களா? ஓகே. இன்னொரு இன்வாலிட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு எக்ஸ்பிரஷன் இஸ் இன் போஸ்ட் ஃபிக்ஸ் ஆபரேஷன் போட்டுருப்பாங்க. நீங்க 1 மைனஸ் மைனஸ் போட்டதுக்கு எரர் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ரைட். அவுட்புட் வந்து உங்களுக்கு 1 தான் வருது. ஏன் 1 தான் வருது? ஐ மைனஸ் போட்டிருக்கேன் சார், அதுதான் தப்பு. நான் 1 தான், ஐ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு கொடுத்துருக்கேன் சார். நானு ஐ எதுல ஸ்டார்ட் பண்ணணும்? ஐ வந்து 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார். 5 இன்புட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த வேரியபிள் யூஸ் பண்ணுங்க. இந்த இண்டெக்ஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சார். அந்த அதுல இருந்து போட்டுங்க. அப்புறம் இப்ப ரன் பண்ணி பாருங்க. என்ன பிரச்சனையா இருக்கும்? அதான் நல்லா கவனிச்சுங்க வினோத். இதுக்கு பேர் தான் இப்ப நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா டீபக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது எரர் வந்து இல்ல, எரர் எதுவுமே இல்ல, ஆனா நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் வரல. கரெக்டுங்களா? அவுட்புட் வரலன்னா சரி, ஏதோ எரர் இருந்துச்சு, அவுட்புட் வரல, நம்ம வந்து எரர் ரெக்டிஃபை பண்ணலாம். எரர் இல்லாம அவுட்புட் வருதுன்னா என்ன அர்த்தம்னா சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கு, ஆனா நீங்க ஃபாலோ பண்ண ப்ராசஸ்ல எங்கேயோ இடத்துல தப்பு பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? நம்ம குப்தகோட் டெக்னிக்ல நம்ம ஃபார்முலா எழுதும் போது நம்ம என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்டார்ட் பண்ண வேண்டிய இடம் கொடுக்குற இன்புட் எழுதிதான் கரெக்ட். ரெண்டாவது ஸ்டாப் பண்ண வேண்டிய இடம் எங்க கொடுத்திருந்தோம்? 1ன்னு கொடுத்திருந்தோம். 1ல ஸ்டாப் பண்றோம். ஏன்னா நம்ம 5ல ஸ்டார்ட் பண்றோம், 7ல ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டாப் பண்ண வேண்டிய இடம் கொடுத்ததுன்னா 1ன்னு கொடுத்திருந்தோம். கரெக்டுங்களா? அப்ப நீங்க ஸ்டாப் பண்ண வேண்டிய இடங்கிறது எங்க இருக்கு ஃபார்முலால? எக்ஸாக்ட்டா அந்த கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா? எங்க இருக்கு? இந்த இடத்துல. அப்ப இங்க வந்து 5 வரணுமா என்ன வரணும்? 1 வரணும் சார். போடுங்க. கிரேட்டர் தான் ஈக்குவல் டு 1 போடுங்க, இல்லைன்னா கிரேட்டர் தன் 0 போடுங்க. 1 போட்டாலுமே தப்பு இல்லை, ஏன்னா எந்த நம்பரா இருந்தாலும் ஃபைனல் அவுட்புட் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது இதாக இருக்கும். 120 into 1 போட்டாலும் 120 தான் வரும், ப்ராப்ளம் இல்லை. ரைட், ஓகே. இப்ப ஏன் 1 வருது பாருங்க. அப்பனா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, நம்ம ஃபார்முக்குள்ள போனதுக்கு அப்புறம் சி ஈக்குவல் டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னு பாருங்க. சி ஈக்குவல் டு சி என்ன போட்டிருக்கேன். சி இன்டு 1 போட்டீங்கன்னா சில ஆல்ரெடி இருக்கிறது 1 தான். நீங்க அதுக்கப்புறம் 1 into 1 into 1 சொல்லுங்க. இதுக்கு ஒரே நிமிஷம் நீங்க சி இன்டு 1 போடுங்களா? ஒரே நிமிஷம், நான் உங்களுக்கு டீபக்கிங் எப்படி ஈஸியா பண்றேன்னு சொல்லி காட்டுறேன். நீங்க எப்பயும் போட்ட மாதிரி சி ஈக்குவல் டு சி இன்டு 1 போட்டுட்டு இந்த கன்சோல் டாட் லாக் பிராக்கெட்டுக்குள்ள போடுங்க. கன்சோல் டாட் லாக் போட்டுருக்கீங்களா, அதை அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பிராக்கெட்டுக்குள்ள போடுங்க.
இப்ப ரன் பண்ணு. ஒன்னு போட்டா 1 தான். அப்பனா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஒரு 5 தடவை பிரிண்ட் ஆகுது பாரு. 5 தடவை பிரிண்ட் ஆகுதா உங்களுக்கு லூப் சுத்துது. ஆனா பிரச்சனை என்னன்னா நீங்க பண்ணி இருக்கிற ஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா C = C × 1. அப்ப C ல ஆல்ரெடி 1 தான் இருக்கு. I போடணும். கரெக்டுங்களா? அதான் நீங்க டீபக் பண்ணி பிரிண்ட் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். I போட்டு இப்ப ரன் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பா வரும் பாருங்க. எனக்கு ஓகே, எனக்கு இங்க காட்டல. ஒரு நிமிஷம் இருங்க, லோட் ஆகுச்சு. அப்படியே இருங்க, எதுவும் பண்ணாதீங்க. வந்துருச்சா? இதுதான் நம்ம எய்ம் பண்ணோம். கரெக்டா? சோ அப்ப வந்து உங்களுக்கு எப்பெல்லாம் வந்துட்டு நீங்க வந்து உங்களுக்கு தேவையான அவுட்புட் வரலன்னு நினைக்கிறீங்களோ, சிம்பிளா டீபக் பண்றதுக்கு ஒரே வழி என்னன்னா, நீங்க வந்து அங்கங்க பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டு எந்தெந்த வேரியபிள் என்னென்ன வேல்யூ இருக்கு, லூப்புக்குள்ள ஏதாவது போட்டுட்டீங்கன்னா லூப்புக்குள்ளே ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டு எப்படி அந்த லூப் வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடக்குது அப்படிங்கிறத பாத்துட்டீங்கன்னா உங்களால ஈஸியா வந்து எங்க பிரச்சனைங்கிறத கண்டுபிடிக்க முடியும். சோ இதுதான் டீபக்கிங் பண்றதுக்கு ஈஸியான வழி. இப்ப ஜென்ரலா ஐடியில வந்து டீபக்கிங் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷனே இருக்கு, ஸ்டெப் பை ஸ்டெப்பா என்ன நடக்குங்கிறத பார்க்கலாம். பட் இருந்தாலுமே மேனுவலா செக் பண்றதுக்கு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் அங்கங்க போட்டு நீங்க யூஸ் பண்ண வேரியபிள்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஃபார்மட்ல வந்து பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் போட்டு நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன நடக்குது ஃபார்மட்ல பார்க்கலாம். பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைச்சிடும். சோ நீங்க எப்பவுமே ஃபைனல் அவுட்புட் வந்து வெறும் ரன் பண்ணி பார்க்கும் ஒண்ணுன்னு வருது, எங்க ஸ்டக் ஆனீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சொல்ல புரியுதுங்களா? சோ அந்த மாதிரி என்ன பண்ணலாம், இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தோம். ரைட்டா? சோ இப்ப என்ன பண்ணிடுங்க அப்படின்னா இந்த ப்ரோக்ராம் அப்படியே காப்பி பண்ணி அந்த கூகுள் டாக்ஸ்ல போட்டு வச்சுங்க. இது ஜாவா ஸ்கிரிப்டா, இதை அப்படியே காப்பி பண்ணீங்க, அந்த டாக்குமெண்ட்ல போய்ங்க.